பணம் கிடைச்சது சந்தோஷம்தான். அந்த பார்லர்காரி சகவாசத்தை இத்தோட வெட்டி விட்டுறணும். என்னங்க அது நியாயமா அப்படி பண்ணலாமாங்க? அப்படி நான் கொடுக்கவும் மாட்டேன். ஏங்க நீங்களும் நானும் வேற வேற ஆளா? அப்ப ஜி வந்துட்டு ஜி சொல்லுங்க. தோக்க போறாங்க ஜி. யார்? ஆமா ஜி இந்த ரெடி பண்ண ஆல்ரெடி கொஞ்சம் ஆர்டர்ஸ் இருக்கு. தெரியும், இதுவும் அர்ஜென்ட் தான். மேக் இட் ஃபாஸ்ட். ரொம்ப ஸ்ட்ரிக்டான கம்பெனியா இருக்குமோ? வேலைக்கு வந்தா அப்படித்தான் மிரட்டு வாங்க போல் இருக்கு. பண்ண என்ன ஆச்சு? நான் என்ன பண்ணுங்கிறீங்க? என்ன வந்து பார்க்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற, எரும மாடு மாதிரி இருக்கி. இங்க பாருங்க நீத்து, சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொன்னா புரிய மாட்டேங்குது. எனக்கு இப்ப பேச டைம் இல்ல, வர்க் இருக்கு. மாப்ள விளையாடு, இந்த மாதிரி எரிச்சல் ஏத்தாத மாப்ள, ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு. அதுக்கப்புறம் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். சாரி நீத்து, என்னால இப்ப வர முடியாது. வரலதான் நான் கேட்கல. நல்லா இருக்கும் ட்ரைலர். இப்படிதான் படமும் சொன்னீங்க. நம்ப மாட்டேன். வர மாட்டீங்களா? இப்ப பாருங்க நான் என்ன பண்ண போறேன்னு. கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ. இங்க பாருங்க. ஏய் அப்படின்னா வரேன்னு சொல்லுங்க, நான் போட்டுக்க மாட்டேன். நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். கிரிக்கெட் வந்து என் வாழ்க்கையை சுனாமி மாதிரி அடிச்சிட்டு போயிருச்சு. என்ன சார், என் அம்மா உயிருக்கு விலை பேசுறாங்களா? நான் ரவுடி எங்க ஊர்ல. என்னடா ஆச்சிக்கிட்டு இருக்க? உருளை விட்டா வெட்டி தீத்துறோம். எவ்வளவு பணம் கொடுத்தாலும் எங்க அம்மா திரும்ப கிடப்பாங்களா? பணம்லாம் வேண்டாம். தனியா போக வேண்டியதானே எல்லாரும். என்னையா இப்படி பண்ணா இப்படி திட்டுற, அப்படி சொன்னா அப்படி பேசுற? என்னையா பண்ண சொல்ற? கஷ்டம், ஃபைன் தான் போடுவாங்க. அதான் கோர்ட் வரைக்கும் போகாம இங்கேயே பேசி முடிச்சிடலாம்னு சொல்றோம். புரியுதா? புரியுது. புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க. எப்படி அப்படி முடிச்சிடலாம்னு சொல்றோம். மேடம், எங்க அம்மாக்கு என்ன சாகுற வயசா? அவங்களுக்கு எந்த நான் எடுத்துக்க முடியுமா? சினிமா கேட்போம், மட்டமா கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும்